தோட்டம் முழு வீடியோ பாருங்கள். என்ட்ரன்ஸ் வந்த உடனே முதல்ல வந்து இந்த பக்கம் தான் இருக்கும் எலுமிச்சங்கன்று. அதுலேயே இந்த பக்கமாக பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளரி, இது நெல்லி, அப்படியே பார்த்திங்கன்னா கத்திரி வச்சுருப்பேன். இந்த பக்கத்தில் அவரை, இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பூக்களாகவே இருக்கும். நித்தியமல்லி, வெட்டி வேறு, ஒரு கத்திரி செடியும் ஒரு குண்டு மல்லியும். அடுத்து இது வந்து கலர் காக்கட்டான், அதுலேயே ஒரு தக்காளி வச்சுருக்கேன். இந்த பக்கத்தில் ஒரு மல்லி, இதுலேயே மஞ்சள் இருக்குது. இது ஒரு கொய்யா மரம் தானாக வந்தது, ரொம்ப நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. இது ஒரு ஊசி மல்லி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் ஒரு செம்பருத்தி, இதில் ஒரு நாட்டு ரோஸு, அதில் ஒரு பட்டன் ரோஸ் இருக்குது. இது உடஞ்சிருச்சி கட்டை, அதை எடுத்து வைக்கணும். அடுத்து இங்கே ஒரு கொய்யா மரம் தானாக வந்தது. அடுத்து இதில் வந்து ஜாதி மல்லிப்பூக்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு கத்திரி செடியும் டெல்லி கனகாம்பரமும், இதில் ஒரு மஞ்சள். அடுத்து இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா 3 ரோ வச்சுருப்பேன். இதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டமாட்டை. அடுத்து இது எல்லாமே மா இஞ்சி. அந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள். இதெல்லாம் வெண்டைக்காய், புதுசாக வச்சுருக்க வெண்டைக்காய் செடிகள். அடுத்து இதில் எல்லாமே கத்திரி தான் நடவு பண்ணியிருக்கேன். இது பழைய கத்திரி செடி. இது மண் கலவை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது யானை தந்த வெண்டைன்னு வாங்கி வச்சுருக்கேன். விதைகள் வச்சு வந்திருக்கு, பார்க்கலாம். பாருங்கள், காய்கறி கிளைகள்லாம் போட்டு இந்த பேக்கில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் மண் போடணும். ஒவ்வொரு கத்திரி செடியிலையுமே ஒரு புதினாவும் நடவு பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த 2 ரோவில் பார்த்திங்கன்னா இது சிறகவரை, மிளகாய், இது கொத்தவரைலாம் நல்லா காய்ச்சிட்ருக்கு. அடுத்து இது 2லேயுமே வந்து கத்திரி செடிகள் தான் இருக்குது. இங்கே வந்து செம்பருத்தி, எனக்கு செம்பருத்திக்கு நல்லா வண்டுகள் வரும், அப்போ கத்திரி நல்லா காய்க்குங்கிறதுக்காக அதை வச்சுருக்கேன். அடுத்து இந்த ரோவில் பார்த்திங்கன்னா புடலை மேலே ஏறணுங்கிறதுக்காக 2 புடலங்குடி இங்கேயே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இங்கேயும் ஒரு காராமணிலே ஒரு கொத்தவரை. அடுத்து இது ஒரு நித்தியமல்லி. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு பீக்கங்குடி ஒன்று. அடுத்து இதில் திராட்சை கொடி இப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்குது. அடுத்து இந்த சைடு 2 ரோ இருக்குது. இந்த 2 ரோ பார்த்திங்கன்னா மிளகாய், இதுலேயே வந்து ஒரு வெள்ளரி. அடுத்து சின்னதாக அந்த சாமந்தி நடுவில். இது வந்து கொத்துப்பீக்கனில் இப்போ நல்லா படர்ந்து இருக்குது. கொத்துப்பீக்கன் காய்கள்லாம் நிறைய வச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. சமைச்சிட்டேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது கத்திரிலாம் நல்லா பெருசாக வளர்ந்து நிற்கிது. இது ஏதோ ஒரு நோய் தாக்கியிருக்கு, என்னென்னு பார்க்கணும். அடுத்து கருவேப்பிலை ஒரு டப்பில் வச்சுருக்கேன். அடுத்து இது ஒரு வகையான பீக்கன், அதாவது நார்மல் பீக்கன் தான். இது என்ன பூ வச்சு காய் வைக்கல, ஆனால் நல்லா படர்ந்துட்டுருக்கு. அடுத்து இதில் கோவக்காய் ஏற்கனவே கட்டிங் எடுத்து வச்சுன்னு சொன்னால் அந்த கட்டிங்குமே நல்லா வளர்ந்து நிற்கிது. அடுத்து இது ஒரு கொடித்தமட்டைலாம் இப்போ தான் பூ வைக்குது, அழகாக பூ வச்சிட்ருக்கு. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்துப்பீக்கன் ஒரு செடியும் ஒரு வெண்டைக்காயும் வச்சுருக்கேன். இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருக்கு. ட்ராகன் ஃப்ரூட்டு நிறைய கிளைகள் வந்திருக்கு. இது சொரக்காய். இதுலேயே இந்த ட்ராகன் ஃப்ரூட்லேயே ஒரு கோசாப்பழம் செடியும் தர்பூசணியும் கொடி எடுத்து விட்ருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், பீக்கங்காய் இன்னொன்று வருது. இதில் வந்து பிரண்டை இருக்குது. பிரண்டையிலே வந்து கொய்யாக்கன்று வந்துட்டுருக்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு மிளகாய் நல்லா ஃபுல்லாக நிறைய வந்துட்டுருக்கு. இது ஒரு கருப்பு மிளகாய் செடி தான். இதுலேயே ஒரு மஞ்சள் வந்து மா இஞ்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் சாமந்தி, இந்த இதில் பாட்டெலாம் வாங்கி சாமந்தி வச்சுருக்கேன். இதில் யானை தந்த வெண்டை விதை போட்டு வளர்ந்துட்டுருக்கு. கருப்பு மிளகாய் தானாகவே வந்திருக்கு பாருங்கள். ஒரு கட்டிங் வந்து இது ரோஜா செடி எடுத்து வச்சு அதுவுமே துளுத்து வந்திருக்கு. பார்க்கலாம் இது எப்படி வளருதுன்னு. அடுத்து ஒரு முருங்கை. அடுத்து ஒரு நாட்டு வெண்டையும் துளசியும். இதில் வந்து பாவக்காய் இருக்குது. பாவக்காயும் ஒரு கத்திரியும். இந்த இடத்துல வந்து ஒரு டமாட்டை வரை இருக்குது. விதைகள் காய்களும் இருக்குது இதில். அதுலேயே ஒரு மிளகாயும் வச்சுருக்கேன். அடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு காராமணிக்கு நடுவுலேயே பார்த்திங்கன்னா ஒரு நெய் மிளகாய் செடி ரொம்ப வருஷமாக வளர்த்துட்ருக்கு. இன்னும் பெருசாக வளரவே மாட்டேங்குது, அப்படியே வளர்ந்துட்டுருக்கு. அடுத்து இதில் வந்து ஒரு பீன்ஸுன்னு போட்டேன். இது காய் வச்சு ஏதோ விதைக்காகுன்னு பார்க்குறேன், ஒன்றும் ஆகலை, வரல, பார்க்கலாம். இது வெண்டைக்காய், இது கத்திரி, பாவக்காய். இது சிறகவரையிலே இது ஒரு 2 கொடி, அங்கே ஒரு கொடி, 3 கொடி. இதில் ஒரு பீக்கங்காயும் நொரப்பீக்கங்காயும் ஒரு கொத்தவரையும் வச்சுருக்கேன். இது ஒரு கத்திரி செடி, பழைய கத்திரி செடி தான், வெள்ளை கத்திரி, நிறைய பூக்கள் பூக்குது. இதில் ஒரு முட்டைக்கோஸ் செடியும் இது வெள்ளரிக்காயும் இருக்குது. வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா தெரியும், குண்டு வெள்ளரி இதுக்கு இன்றைக்கி பறிச்சிடுவேன். இதுலேயும் அதே போல் தான் முட்டைக்கோஸு. அப்புறம் ஒரு கருப்பு மிளகாய் செடி. இந்த மாதிரி என்னுடைய செடிகள் வந்து
இப்படி தான் வச்சுருக்கேன். தேவையில்லாத செடிகள் நான் எதுவும் வைக்க மாட்டேன். அதாவது அழகு செடிகள்லாம் வைக்க மாட்டேன். ஏன்னா என்னால் மெயின்டைன் பண்ண முடியாதுங்கனால அழகு செடிகளுக்கெலாம் நான் முக்கியத்துவம் தரதில்லை. காய்கறி செடிகள் ப்ளஸ்ஸு பூச்செடிகள், நமக்கு தேவையான செடிகள் மட்டுமே நான் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஏன்னா நான் வேலைக்கு போகிறதுனால என்னால் அதை மட்டும்தான் செய்ய முடியும். அப்படிங்கிறனால தேவையான செடிகளுக்கு மட்டுமே நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து வளர்த்துவேன். உங்களுக்கும் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஐடியா எப்படி இருக்குது, என்னுடைய தோட்டம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.